என் ஆருயிர் சகோதர சகோதரிகளே, கடந்து வருவோம். இந்த இலுமினாட்டி என்றால் என்ன என்று நாங்கள் தீர்க்கமாக ஆராய்வோம், படிப்போம். வாருங்கள், கற்றுக்கொள்வோம், அறிந்து கொள்வோம், விழித்தெழுவோம். வாருங்கள். இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இந்த யோவான் யார் தெரியுமா? மாபெரும் தீர்க்கதரிசி. இந்த இலுமினாட்டிகளுக்கு இருந்து, அந்த புட்டிகளில் இருந்து, அந்த வஞ்சக புட்டிகளில் இருந்து, அந்த சிந்தனை மண்டலங்களில் இருந்து மனம் திரும்புதல் என்று ஒன்று உண்டு. அதற்கு ஆளாக வேண்டும் மனிதர்கள். அதிலிருந்து ஆத்துமாக்களை காத்துக்கொண்டு ஒரு துறவகமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் மனம் திரும்புதலின் கரு. அதை சொல்ல வந்தவர். அவருக்கு என்ன நடந்து தெரியுமா? அவர் ஏன் காவலில் இருக்கிறார் தெரியுமா? அவரை அந்த நாட்களிலே இருந்த இலுமினாட்டிகள் அவரை காட்டிலே இருந்தவர். அவர் ஒளிவு மறைவாக, நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லுவேன், நான் அதே போல ஒளிவு மறைவாக ஒரு அழகான காட்டு பகுதியில் ஆண்டவர் என்னை தன் கரங்களினால் மறைத்து இதை சொல்லும்படி வைத்திருக்கிறார் என்று. அப்பொழுது அதிகமாக யோவானை நான் நினைப்பேன், இந்த தீர்க்கதரிசி நான் நினைப்பேன். அவரையும் கண்டுபிடித்து கொலை செய்தார்கள். இந்த உயிரோடு இருக்கும் நாள் அவ்வளவும் கிறிஸ்துவுக்குள் இதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதாக நானும் என் கடவுளோடு என் உடன்படிக்கையை நானும் கடவுளும் வைத்திருக்கிறோம். எது வந்தாலும் எல்லாம் பேசுமயம். எதற்கு பயம் இனி உண்டு? பயம் என்பது எங்கள் நடுவிலிருந்து முதலாவது தூக்கி அறிந்து போட வேண்டும். சுயநலத்தோடும் அன்பு இல்லாதத்தோடும் உள்ளதுதான் அந்த பயம். சத்தியம் சொல்ல பயப்படுகிறீர்களா? இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. இதை காக்க வேண்டும் என்றால் இதை சொல்ல வேண்டும். இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் தெரியுமா? அவ்வளவு எதிர்ப்பையும் தாங்கும் திராணி வேண்டும். ஆண்டவர் இதே மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். இங்க பாருங்கோ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அவருடைய நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உலகத்தை கண்களால் பார்க்கவில்லையா? உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களை கேள்விப்படவில்லையா? பிள்ளைகள் எங்கே? காணாமல் போன பிள்ளைகள் எங்கே? இந்த நிமிடம், இந்த வினாடி எத்தனை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா மக்களே? நாங்கள் சும்மா பிரியாணி சமைச்சு சாப்பிட்டா சரியா? நானும் சாப்பிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். சிந்தனை மண்டலம் முழுக்க ஆண்டவர் என்ன சொல்லுறார்? இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதை மூளை ஆராய்ந்து கொண்டிருக்கும். எந்த மக்களோடும் நான் தொடர்பு வைப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை மண்டலத்தை என் மண்டைக்குள் போட்டு விடுவார்கள். எனக்கு இருக்கிற ஏதோ ஒரு சிறிய சக்தி, இந்த சக்தியையும் அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய கேள்விகள் சக்தியை வாரி கொண்டு போய்விடும். அதே போலதான் நீங்களும் உங்களுடைய எனர்ஜி என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய பலத்தை மக்களோடு பேசும்போது இழந்து விடுவீர்கள். சபையில் பாடுவீர்கள், அப்புறம் கதை துவங்கும் சபை முடிய, வடையும் தேத்தண்ணீரோடும். அப்பொழுது அந்த சக்திகள் எல்லாம் அங்கேயே இழந்துவோம். அங்கேயே அந்த சக்திகள் கைவிடப்பட்டு போனது. வீட்டை போனால் இரவு வரும், இரவு வந்தால் திருப்பி பகல் வரும். அங்கே அந்த அளவு பகலுக்கும் அந்த அளவு இரவுக்குள்ளும் இடையில் இந்த உலகத்தில் எவ்வளவு நடந்து விட்டது என்பதை யாரும் கணக்கிடப் போவதில்லை. சிந்தன மண்டலத்தை எழுப்பிக் கொண்டு சிந்தன மண்டலத்தோடு வாருங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அவருடைய சுமை பயங்கரமான உலக செய்தியை குறித்தது. ட்ரிகர் வார்னிங். இது ஒரு நற்செய்தி தேவ மக்களுக்கு.
அத்துடன் ஒரு எச்சரிக்கை புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். பழைய ஏற்பாடு முழுவதிலும் அவர்கள் எப்படி இந்த மக்கள் வாழ்ந்தார்கள், எப்படி அழிந்தார்கள் தான் எழுதப்பட்டுள்ளது. அழிவை பற்றி தான் எழுதப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சந்ததிகள் வந்தார்கள், அழிந்து போனார்கள். மக்கள் பிள்ளைகளை ஏன் பெறுகிறீர்கள்? இந்த கேள்வியை உங்கள் நெஞ்சுகளில் எழுதி கொள்ளுங்கள். இது ஒரு உலக சடங்கு தெரியுமா? உலக முழுவதிலும் உள்ள சடங்கு. வயது வந்து ஒரு தக்க ஆளை பார்த்து அங்கே போய் இனப்பெருக்கத்தை செய்கிறது. இந்த பூலோகவாசியோடு இந்த பூலோக மனிதனிடத்தில் சிக்கி மனுஷியிடத்தில் போய் சந்ததியை கொண்டு வந்தால் அந்த சந்ததிகள் இந்த பூலோகத்திலே எப்படியாக போகும்? இலுமினாட்டிக்கு இரையாக போகும் மக்களே, இலுமினாட்டிக்கு இரையாக போகும். வருங்காலம் வர மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நான் தினமும் கொடுக்க விரும்புகிறேன். நீங்களும் விடாமல் கேட்டு உங்களுடைய இனசனத்தாரை அத்தனை பேருக்கும் அனுப்பி விழிப்புணர்வை உண்டு பண்ணுங்கள். ஆண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளாக இருக்க விடுங்கள், பெண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளாக வாழ விடுங்கள். முதலாவது அவர்களுடைய ஐடென்டிஃபை என்ன? அவர்கள் எப்படிப்பட்ட தேவதூதர்கள் கூட இருப்பார்கள். அவர்களை பிடித்து இன்னொருவரிடத்தில் கட்டி கொடுக்கும் போது அவர்கள் தங்கள் ஐடென்டிஃபை இழந்து விடுவார்கள். தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். ஆண் பிள்ளையும் இழந்துவிடும், பெண் பிள்ளையும் இழந்துவிடும். இழந்த நிலைமையில் பிறப்பவர்கள் பாவத்தின் கருக்கள். இந்த பாவத்தின் கருக்கள் இந்த பூலோகத்தில் சித்திரவதைப்பட போவதும் பாடுபட போவதும் ஒரு நேர வாழ்க்கைக்காக, ஒரு நேர உலக கண்ணை மூட போகின்ற உலக வாழ்க்கைக்காக பாடுபட போவதும் அதிக நிச்சயம் அல்லவா? உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நாங்கள் கண்களால் காண்கிறோம் அல்லவா? இதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? நேரடியாக கண்களால் கண்டால் நீங்கள் நம்புவீர்கள் அல்லவா? நேரடியாக கண்களால் காண்கிறீர்கள் தானே? நானும் கண்டேன். அதனால் நான் பூர்ணமாக மனம் திரும்பி என் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அடைக்கலம் பெற்று இந்த அவருடைய மெதுமையும் சுமை இலகுவானதுமான நுகத்தை சுமந்து கொண்டு அதனால் வரப்போடும் எதிர்ப்புகளையும் கண்டுகொண்டு பார்த்து கொண்டு உங்களிடத்தில் நான் இப்பொழுது அமைதியாக தங்கியிருந்து இதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது வெளியில் ஒரு தேவாலய மணி கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த தேவாலய மணி சத்தத்தை கேட்கும் போது இருதயத்தில் ஒரு அமைதியும் சமாதானமும் இருந்தது. கோயில் மணி கேட்கிறது. சரி, நாங்கள் இந்த நேரம் ஆண்டவரையே சிந்திப்போம் என்று. ஒரு பறவையினுடைய பாட்டு கீதம் கேட்டால் கூட அதிலிருந்து ஆண்டவரின் சிந்தனையோடு எழுப்பிக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளை தவறி விழுந்தால் கூட அதிலிருந்து ஆண்டவருடைய சிந்தனையோடு எழுப்பிக் கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய சிந்தனையோடு எழுப்பிக் கொள்ளுங்கள். ஆனால் இவை நம்மை காக்கப் போவதல்ல. இந்த தேவாலயங்கள் நம்மோடு வரப்போறதில்லை. இலுமினாட்டியினுடைய முழு சர்வாதிகாரம் வந்தால் இந்த தேவாலய மணிகள் அவன் கேட்க விடுவான் போல் தெரியவில்லை. அவன் நிப்பாட்டி விடுவான். அவன் இப்பவே உறுதியாக கூறிக்கொண்டான், இது உங்களுக்கு தெரியாது. இலுமினாட்டி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால் தான் எவ்வளவு விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆனாலும் விளங்குவீர்களா? அது எனக்கு தெரியாது. இந்த தீர்க்கதரிசி யோவானுடைய காவலில் விடப்பட்டார் என்ற கதைக்கு வருவோம். அவர் மக்களை வழி நடத்துகிறார், மக்களை ஒழுங்காக்க வந்து கொண்டிருக்கிறார், அவர்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகிறார் என்று கண்டு அவரை காவலில் போட்டு அவர் தலையை வெட்டி சிரச்சேதம் செய்யப்பட்டார். புத்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் அறியுங்கள். இப்படியாக அத்தனை தீர்க்கதரிசிகளும் இந்த வரப்போகின்ற இலுமினாட், உலகத்துக்கு வரப்போகிற இலுமினாட்டுக்கு விரோதமாக பேசின அத்தனை தீர்க்கதரிசிகளும் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய இரத்தத்தில் ஆண்டவர் கோபம் கொண்டிருக்கிறார். இலுமினாட்டி உலக குறித்து கர்த்தருடைய கோபாக்கினையும் உண்டு. அதனால் தான் இங்கே தெளிவாக நாங்கள் வாசிக்க போகிறோம். வேகமாக வாசிக்கிறேன். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அதாவது ஊழியக்காரர்கள் போல உள்ளவர்கள். அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் கருப்பு ஆடுகள்.
அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையா? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியெனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஞானஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அவர் உயர்ந்த தீர்க்கதரிசி, கொலை செய்யப்பட்டார். ஆகிலும் பரலோகத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இங்கே எல்லோரும் வந்து தங்கப்பதக்கத்திற்காகவும் தங்களுடைய பேரும் புகழிற்காகவும் அடிபட்டு கொண்டிருக்கின்ற உலகத்திலே பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவர்களாய் இருக்கிறவர்கள் தான் பூலோகத்திலே மிகவும் குறைந்த பதவியில் இருந்து கொள்ளுங்கள். எனக்கு எந்த பதவியும் இல்லை, ஆண்டவர் தரவும் இல்லை, நான் அதை கேட்கவும் இல்லை, அதை நான் தேடி ஓடவும் இல்லை. அதனால் பிழைத்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் நான் உயிரோடு இருக்கிறேன். அவர் எப்படி உயிரோடு இருக்கிறாரோ அதே போல நானும் உயிரோடு எழுந்து கொண்டேன். மரித்தேன், ஆனாலும் உயிரோடு எழுந்து கொண்டேன். ஆமேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவராகிய ஏலியா இவர்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இந்த சந்ததி விஷயத்துக்கு வருவோம். இந்த சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நீங்க சரியாக பாருங்க. உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக ஒப்பாரி புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை. வேதத்தில் உள்ளது இந்த வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் உள்ளது மக்கள் இந்த வசனம். குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இது மனிதனுடைய விழிப்படாத தன்மை. உங்களுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம் என்ற உடனே ஓடி விடுவீர்கள். கல்யாணத்துக்கு இந்த நாள் கல்யாணம் சரி வரணும், இந்த மாப்பிள்ளை கிடைக்கணும், இந்த பொம்பளை கிடைக்கணும், இந்த இடத்துல காணி வாங்கணும், இந்த கார் வாங்கணும். வரப்புற இலுமினாட்டியை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்றாலும் சிந்தித்தீர்களா? உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதுகிறோம், விசேஷமான குழல் ஊதல் பிரார்த்தனை நடக்கப் போகிறது, வாருங்கள் என்றவுடன் எல்லாரும் எட்டுப்பட்டு போய் விடுவீர்கள். கொத்து கொத்தாக எட்டுப்பட்டு போய் விடுவீர்கள். கொஞ்சம் என்றாலும் சிந்தித்தீர்களா? இங்கே வேதத்தில் பச்சைப்படி எழுதியிருக்கிறாரே ஆண்டவர் பரமபிதா, வரப்போறவரான மகாபெரிய தீர்க்கதரிசி ஏலியாவுக்கும் எல்லோருக்கும் மேலானவர் தேவதூதர் தளபதியே வந்து இறங்கி நிற்கிறார். எங்களுக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார். அழிவை நோக்கி பூமி போய்கொண்டிருக்கிறது மக்களே. இதென்னப்பா இன்னுமே விளங்கவில்லையா? இவ்வளவு துரோக செயல் தெரியுமா? என்ன துரோகம்? தேவனுக்கு பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படி வளர்க்காமல் அவர்களை கட்டி கொடுப்பது. எப்படியாவது பிடித்து ஒரு நுகம், ஒரு உலக நுகம், அதாவது இளைப்பாறுதல் கிடைக்கப்படும் நுகம், மெதுவான சுமையிலகுவாயிருக்கிற சுமையில் பிள்ளைகளின் ஆத்துமாக்களை தங்க வைக்காமல் உலகம் என்னும் ராட்சத ஜந்திரத்திற்குள் பிரவேசிப்பதற்கான பாதையை திறந்து அதற்குள்ளே தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தாங்களே பிடித்து தள்ளி விடுகிறவர்கள் தான் இதையே கேட்டுக்கொண்டு போவார்கள். உங்களுக்காக நாங்கள் குழல் ஊதினோம், ஆனால் நீங்கள் பாடுபடவில்லை. உன்னை நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன், நீ எனக்காக அது செய்யவில்லை. உன்னை யாரு பெறச் சொன்னது? முதலில் எங்கேயாவது உண்டா? எங்கேயாவது அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? நீ பெத்து போடு, நீ கடைசியாக பெத்து போட்டதை மூத்தது சுமந்து முதுகு முறிய சுமந்து பழிகளை பெற்று கண்ணீரோடு போகும். அது போய் எங்கேயாவது மாட்டி கட்டி அங்கே 10 பெத்து போட்டு மூத்தது 10வது தூக்கி வளர்க்கும். அப்படியே உலக அழிவையும் காணும். 1ஆம் உலக யுத்தத்தையும் கண்டது, 2ஆம் உலக யுத்தத்தையும் கண்டது, அழிவையும் கண்டது, பாதாளத்தையும் கண்டது. இப்பொழுதோ 3ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒன்றுமே நடக்காததை போல கொண்டாட்டங்கள் என்ன, களியாட்டங்கள் என்ன, கூத்தாட்டங்கள் என்ன. சரி, அந்த கிறிஸ்தவம் என்று சொல்லி மனம் திரும்பி
வந்த மனிதனை பார்க்கும்போது அவன் கொஞ்சம் இழிவான வாழ்க்கை. இவர்களைப் போல கூத்தாடாமலுக்கு கூத்த கொஞ்சம் சின்னமாக ஆடுகிறான். சின்ன கூத்து. பெரிய கும்மாங்கூத்து போடாமல் சின்ன கூத்து போட்டு ஆடுகிறான். கொஞ்சம் மலிவான உடுப்பு, பெரிய பட்டு பீதாம்பரம், பெரிய நகை நட்டுகள் எல்லாம் வாரி சேர்க்காமல் அவை எல்லாத்தையும் விடுறான். அவன் மனம் திரும்புறான் இல்லையா? எல்லாம் பாவத்தின் சம்பளம் என்று கண்டு விடுகிறான். கொஞ்சம் ஊதியத்தை தேடி போறான். ஆனாலும் விட மாட்டான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடி 7 சபை, 7 தூதர்கள், 7 வாதை, 7 எக்கால சத்தங்கள், அந்த 7 சபைகளும் அனலுமற்றது, குளிருமற்றது, வெதுவெதுப்பாக இருக்கிறது. நான் வாய்களிலிருந்து துப்பி போடுவேன் என்று சொன்ன பிரகாரம் சபைகளின் நிலைமை உள்ளது. மக்களே, விழித்தெழுங்கள். இது சரிப்பட்டு வராது. அங்கே ஒன்றும் வேகப் போகாது. எந்த பிறப்பும் இந்த நெருப்புக்கு வேகுவதாக தெரியவில்லை. ஆனபடியினால் அக்கினி பிளம்புகளாக மாறுங்கள். இன்றே விழித்தெழுங்கள். தேவ கன்னிகளாக, தேவ புத்திரர்களாக, தேவதூதர்களைப் போல மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவதூதர்களைப் போல் அங்கே கொள்வனவும் கொடுப்பனவும் கல்யாணமும் விவாகரத்தும் இல்லாதபடி அங்கே பரலோக தூதர்களைப் போல வாழ்வார்கள் என்ற வார்த்தைக்குள் கடந்து பறந்து வாருங்கள். இலுமினாட்டியிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்.